பைரவி அடுத்து வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட எப்படியோ கேட்டு பார்த்தாங்க. கடைசியில் என்னை இனிமேல் நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதுக்கப்புறம் ஆறுமுகம் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் அன்னபூர்ணி அப்படியே கண் கலங்கி இனிமேல் நான் உன் மேலே சந்தேகமே பட மாட்டேன்ப்பா, உன் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப எமோஷனலாக பேசினாங்க. இதில் பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இப்போ இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது, அதாவது ஆறுமுகம், அன்னபூர்ணி, இந்த பக்கத்து காயத்ரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கத்து இருந்து பைரவி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பைரவிக்கு நல்லாவே தெரியும் எதனால் ஆறுமுகம் இந்த விஷயத்தை வெளியில் சொல்லலை, சொன்னால் நமக்கு அவமானங்கிறனால தான் அவர் சொல்லலை அப்படிங்கிறனால இப்போ ஆறுமுகத்து மேலே இன்னுமே அவங்களோட அன்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தா ஆறுமுகத்துக்கு மேலே பைரவிக்கு அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிந்து மேலே சிவாவுக்கு அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம சிவா சிந்துவோட கதைக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம சிவா இப்போ சிந்துக்கிட்ட பேசிட்டு அந்த விஷயம்லாம் சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தோன்னா ஏன் இந்த மாதிரி இருக்குங்கும்போது இந்த மாதிரி என்கிட்ட ஸ்னேகா பேசினாங்க, அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ சிந்துவை பயப்பட வேணாம், எல்லா பிரச்சனையும் நம்ம சேர்ந்தே சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சார் பார்த்தீங்களா, அந்த சிரிப்புக்கு அர்த்தமே நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதை தான் சிந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்களுமே நல்லா சூப்பராக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் காமெடி என்னன்னா, லாஸ்ட் எபிசோட் கரெக்டாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் அண்ணன் சிவா அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை வந்துடும். அதாவது சம்பத் மாறன்ட்ட சொல்லி அந்த பிரச்சனை செஞ்சிங்கன்னா சிவா அண்ணன் நம்மளை வீட்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஐசு சொன்னாங்கல்ல, அது செம்ம காமெடினாலாம் அப்படியே உளுந்து சிரிச்சிட்டேன் நான். அடுத்து பார்த்தோன்னா இப்போ கண்டிப்பாக இவங்க சொன்னதுனால தான் அவங்க சிவா வெளியில் கிளம்புறாரு. பார்த்தா சம்பத் மாறன் அடியாளுங்களோட, அதாவது டம்மி ரவுடிங்களோட எல்லாம் வராங்க. இதில் என்ன ஹைலைட்டான ஒரு விஷயம், அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, விஜய் ட்ரிபிள் ஆக்டில் நடிச்சிருப்பார்ல வெற்றி மாறன்னு சொல்லிட்டு மெர்சல்னு ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, அதில் பார்த்தோம்னா டாக்டர் என்ன ஊசி போட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செம்மையாக ஒரு ஃபைட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்தால் செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இவங்க மாறனும் சம்பத்தும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ டாக்டர் கையில் இருக்க பேக்கை கீழே வச்சுட்டு சட்டையை மடிச்சு விட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடித்து பறக்க விட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆறுமுகம் வீட்டில் வீட்டில் இல்லைங்கும் போது இப்போ இங்கே சிவா மட்டும்தானே இருக்காரு. இவங்க ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு, ஏற்கனவே 2-3 வார்த்தையை விட்டுட்டாங்க லாஸ்ட் எபிசோடில், அதனால் ஏதாவது பேசி நல்லா சிவா கிட்ட வாங்கி கட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. செம்மையாக வாங்கிட்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பின்னாடி இருந்து ஏதாவது இவங்களை பிரச்சனை பண்ணணுங்கிறத கண்குளிர பார்க்கணுன்னே பின்னாடி பார்த்தா மகா குரூப். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகா குரூப்னாவே மகா, எசக்கி, ஐசு 3 பேர் தான். இவங்க 3 பேர் மகா குரூப் பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்னபூர்ணி இவங்களாம் எல்லாம் ரொம்ப பதட்டமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. சிவா ஒழுங்காக இங்கேருந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால் அடுத்து வர எபிசோடு செம்ம சுவாரஸ்யமாக இருக்க போது நான் நாளைக்கான ப்ரொமோவையே ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்போ கதைக்கு வருவோம். அடுத்து என்னன்னா, சிவா இப்போ இப்படியெல்லாம் பேசின ஸ்னேகாவை இனிமேல் விட்டு வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்ல. ஏன்னா சிந்துவை சும்மா விட மாட்டேன் அது இதுன்னு சொல்லி ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க, மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் ஏதாவது அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். கதையை ரொம்ப பேசி நம்ம குழப்பிக்க வேணாம். நாளைக்கான ப்ரோமோ பார்த்து சூப்பராக என்ன என்ஜாய் பண்ணி அடுத்து என்ன நடக்குங்கிறத தெளிவாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்பட்டுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.